காளியம்மாள் வீட்டில் அண்ணன் சீமான் அவர் எப்பொழுதும் எனக்கு அண்ணன் தான் என பேசிய அந்த காணொளி குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க இருக்கோம். நாம் தமிழர் கட்சியில முன்னாள் தங்கையாக மிகப்பெரிய கட்சியின் தூணாக வளர்ந்து வந்த காளியம்மாள் அவர்கள் திடீரென சில சர்ச்சைகளின் காரணமாக கட்சியில் இருப்பாரா இருக்க மாட்டாரா என்று ஒரு மிகப்பெரிய ஒரு பூதாகரமாக செய்தியாக வெடித்து தலைப்பு செய்தியாக அனைத்து ஊடகங்களிலும் பேசப்படுகிறது. அது பேசப்படுவதற்கான காரணம் சீமான் அவர்கள் அவரை தவறாக பேசிவிட்டார் அப்படிங்கிற அந்த ஒற்றை காரணத்துக்காக சீமானை அவமானப்படுத்துவதற்காக அந்த செய்திகள் பூதாகாரமாக வெடிக்கிறது. உடனே காளியம்மாள் அவர்கள் ராவணா வலையொலிக்கு நேர்காணல் கொடுத்து இது ஒரு விடயமே கிடையாது, ஒருவேளை அவர் என்னை இப்படி திட்டிவிட்டார் அப்படிங்கிறது அனைவருக்கும் வருத்தம் அப்படின்னா அவர் எனது கட்சியுடைய குலதெய்வம் என்று சொன்னாரே, அப்ப இவர்கள் என்ன மிகப்பெரிய அளவுக்கு பாராட்டினார்களா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்கிற ஒரு மனோபாவத்துடன் இருந்த காளியம்மாள் அவர்கள் சில மாதங்களுக்கு பிறகு கட்சியிலிருந்து விலகுவதாக அவர்களே பார்த்தீங்கன்னா பதிவை வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் எந்த இடத்திலும் நாம் தமிழர் கட்சியை பற்றி தரக்குறைவாகவும் அதே நேரத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் சரியில்லை என்று எக்கச்சக்க பேர் புலம்பி தள்ளக்கூடிய அந்த பணம் வாங்கி கொண்டு பேசுபவர்களைப் போல இவர் நடந்து கொள்ளவில்லை. ஆனாலும் கட்சியிலிருந்து விலகுவதாக கூறிவிட்டு சென்று விட்டார்கள். அதன் பிறகு இதுவரை எந்த கட்சியில் இணையப் போகிறார் என்பது தெரியவில்லை. ஆனால் அவரது வீட்டில் எடுத்த ஒரு நேர்காணல் சமீபத்தில் இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது. அதில் அண்ணன் சீமான் அவர்களின் படம் வீட்டு நுழைந்தவுடனே எதிரில் இருக்கு. அப்போ நீங்கள் கட்சியை விட்டு விலகிய பிறகும் இது இருக்கிறதே என்று அந்த நெறியாளர் கேட்கும்போது எப்பொழுதும் அது இருக்கும். காரணம் என்னன்னா, தமிழ் தேசியம் மேலதான் நமக்கு ஒரு பெரிய அபிப்பிராயமோ இல்லை அதை பற்றின ஒரு விஷயம் எதுவுமே தெரியாது. அத்தனையும் எனக்கு கற்றுக் கொடுத்தவர் அவர்தான். அவர் எப்போதும் எனக்கு அண்ணன் தான். எனக்கு அண்ணன் அப்படின்லாம் யாரும் கிடையாது. உளப்பூர்வமாக நேசித்தது அப்படின்னா அவரைத்தான். இப்போ கட்சியில் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன சின்ன நிகழ்வால் நான் வந்துட்டேன் அப்படிங்கிறதால மொத்தமாக மாறிவிட்டது அப்படின்னா அது சரி வராதில்ல. அதெல்லாம் அப்படியேத்தான் இருக்கிறது. கட்சியில் சில விஷயங்கள் நான் முரண்பட்டு ஒன்று நிற்கிறேன்னா அது வேற. ஆனால் அவர் என் அண்ணன் தான் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமாக சொன்னாங்க. இன்னும் சொல்லப்போனால் இப்போ இருக்குது அப்படின்லாம் இல்லைங்க, எப்போவுமே என் வீட்டில் இருக்கும் அப்படின்னு அவங்க அந்த புகைப்படத்தை பதிவு பண்ணதுங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது.